ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். போன வீடியோவில் எப்படி லோனை ஃபாஸ்ட்டாக ப்ரீக்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லோன் எல்லாமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். லோனு முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷம், ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தெரியாமல் இருந்தால் திரும்ப லோன் சைக்கிளில் விழுந்துருவோம். இந்த வீடியோவில் லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் டு அவாய்ட். நம்ம பண்ணக்கூடிய பிக் மிஸ்டேக் என்னென்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இஎம்ஐ முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் என்ன, ஷாப்பிங்கு, புது பைக்கு, ஃபோனு, எங்கேயாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு காசை மறுபடியும் வேஸ்ட் பண்ணுறது. இதுதான் பல பேர் பண்ணுற தப்பு. லோன் முடிஞ்சுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப டெப்ட்டுக்கு வழி போடுறாங்க. ரூல் என்னென்னா, இஎம்ஐ அமௌண்ட்டை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு அப்படியே சேவ் பண்ணணும். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை கம்ப்ளீட் பண்ணுறது. 3லேருந்து 6 மாதம் சேலரி கம்பல்சரி நம்ம சேவ் பண்ணணும். இஎம்ஐ அமௌண்ட்டில் இதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சிக்கு லோன் தான் சொல்யூஷன். எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் அவசியம் அப்படின்றத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவாகும், அதுக்கு தனியாக லோன் போடணும். டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி ப்ரெஷருக்கு இதாயிரும், மறுபடியும் ஒரு ஃபினான்ஷியல் நீடுக்காக லோன் எடுக்க வேண்டி வரும். நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். லோன் க்ளோஸ் பண்ணினா நெக்ஸ்ட்டு ரிஸ்க்கு ரெடியூஸ் பண்ண இன்சூரன்ஸ் மஸ்ட் உங்களுக்கு. ஸ்டெப் 4, இஎம்ஐ அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்குது இஎம்ஐ அப்படின்போது, இப்போ அந்த லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த 10,000 ரூபாயை என்ன பண்ணணும்னா எஸ்ஐபியில் போடணும். நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஆர்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 10,000 ரூபாயை மாதம் நீங்கள் ஆர்டியில் போடலாம். இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுலேயும் போடலாம். மாதம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் நீங்கள் போடலாம். லோன் லைஃப்பில் இஎம்ஐ, லோன் ஃப்ரீ லைஃப்பில் எஸ்ஐபி. ஓகேங்களா. ஸ்டெப் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஸ்க்கு, அதாவது ஸ்கூல் ஃபீஸ், ஃபெஸ்டிவல், இப்போ பைக் வாங்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க 1 இயர் கழிச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை ஃபோன் ரீப்ளேஸ் பண்ணலாம், ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட சரி, அதுக்கு சிங்கிங் ஃபண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது செப்பரேட் என்வலப்பில் நீங்கள் மாதம் சேர்த்தாலும் சரி, இல்லைனா தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்து வச்சாலும் சரி. ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்கு லோன் தேவைப்படாமல் இருக்க இதுதான் ஒரு சீக்ரெட். சிங்கிங் ஃபண்டை பற்றி, எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு லோன்ஸ்க்கான ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள். என்ஓசி, அப்புறம் க்ளோஷர் லெட்டர், இதெல்லாம் சேஃபாக வைங்க. ஸ்டெப் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸை செட் பண்ணுங்கள். கோல்ஸ் இல்லாத ஒரு சேவிங்ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணணும். வீடு கட்டுறதுக்கான ஒரு டவுன் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சரோட ரிட்டைர்மெண்ட், நம்ம எதுக்காக இந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கோல் நம்ம செட் பண்ணணும். லோன் இல்லாத டைம் தான் உங்களுக்கு ஒரு கோல்டு பில்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான டைம். இப்போது எல்லா லோனும் முடிஞ்சிருச்சு, லோன் ஃப்ரீ ஆயாச்சு அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது. இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஃபஸ்ட்டு இஎம்ஐ எல்லாத்தையும் முடிச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஆர்டர். நீங்கள் லோன் ஃப்ரீயாக இருக்கீங்களா? கமெண்ட்ஸில் லோன் ஃப்ரீன்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இஎம்ஐ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி சேர்ந்து நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.